ஏயா வடகொரியா, நீ பாட்டுக்கு அங்கே ஏதாவது ஓரமாக இருந்திருக்கலாம் ஐயாயா. ஒரு ஐசிபிஎம் எல்லாம் செக் பண்ணி அது உன்னுடைய லோக்கல் டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண வச்சு இப்போ பாரு பாம்பர் ஏர்க்ராஃப்டை அமெரிக்கா மேலெலாம் அப்படியே விட போகிறான். சவுத் கொரியா பக்கம்லாம் கொண்டு போயிருக்கான். தேவையாயா நமக்கு? பரவாயில்ல, பார்த்துக்கோயா. நார்த் கொரியா அமெரிக்கா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிட்டுருக்கு. இஸ்ரேல் சிரியா மேலே திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தெரியலை, ஆனால் என்னமோ நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். என்னடா 3-4 நாள் ஆளையே காங்கலை, இன்றைக்கி வருவியா வரமாட்டேனுங்கிற டவுட்லேயே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. நான் சொன்னேன்ல, பெங்களூர் போகிறேன், ஏரோ இந்தியா 2023 ஏர் ஷோக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அங்கே போனேன், நிறைய விஷயங்கள் பார்த்தேன், நிறைய விமானங்களை பார்த்தேன். அப்படி விமானங்களை மட்டும் பார்க்கல, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தேன். நிறைய மக்கள் 16-17 அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக்கு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நபர் 2 நபர் அப்படிலாம் வரல. அதாவது ஒரு ஜெட்டை பார்க்க போகிறோம், விமானத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் இருக்கும். அங்கே வந்து எல்லாருமே குழந்தைகளோடு தான் வந்திருந்தாங்க. ஒரு 6-7 மணி நேரம் நம்ம நிற்கணும். உட்கார்றதுக்குலாம் அங்கே சீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப பெரிய அளவில் முதியவர்கள்லேருந்து குட்டி அப்படியே சின்ன பிள்ளைகள் கூட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கான வீடியோவை தனியாக நம்ம இன்னொரு சேனல் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி அதை நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே தமிழ் பட்சத்தில் சின்னதாக நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகொரியா தான். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக நிறைய ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அமெரிக்காவுக்கு எதிரான ஆயுதங்களாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஐசிபிஎம் அப்படிங்கிறத புதுசாக ஒரு ஐசிபிஎம்மை நாங்கள் உருவாக்கிட்டோம். கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை, அதில் அணு ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய டைப். இப்படி ஒரு ஐசிபிஎம்மை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஜப்பானுடைய டெரிட்டரிக்கு போயிடுது. அப்படி ஜப்பானுக்குள்ளே போனோடனே ஜப்பான் பயப்படுறாங்க. அங்கேருந்து பெரிய ஒரு வார்னிங்லாம் வருது. ஆனாலும் ஜப்பானை விட்டுலாம் மீண்டு அந்த ஐசிபிஎம் விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி வடகொரியா சொல்கிறாங்க. எங்களை பயங்காட்டிடுச்சு வடகொரியா அப்படின்னு சொல்லி ஜப்பான் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. எது எப்படி இருந்தாலும் உடனே இந்த சீனுக்குள்ளே யார் வாரா? அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா வந்து நீ எப்படி அந்த ஐசிபிஎம்மை டெஸ்ட் பண்ணலாம்? நான் தான் பாம்பர் விமானங்களை கொண்டு வரேன், பயங்காட்டுறதுக்கு, மெசேஜ் அனுப்புறதுக்கு. இதெல்லாம் ஒரு சைலண்ட் மெசேஜ். இதெல்லாம் எவ்வளோ வடகொரியா பார்த்துருப்பாங்க. நமக்கு வேணால் இது கேட்கும்போது ரொம்ப அப்படியே எப்போவும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2 நாட்டு தலைவர்களுக்கு தான் தெரியுது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய மெசேஜ் 2 நாடுகளுமே மாற்றி மாற்றி அனுப்பிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது. ரியலாக இந்த போர் விமானங்களுடைய சவுண்டை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், F-35 இருக்கட்டும், தேஜஸாக இருக்கட்டும், ரஃபேலாக இருக்கட்டும், காது கிழிஞ்சிரும். அந்தளவுக்கு இந்த ஏரோ இந்தியா 2023 ஃபைட்டர் ஜெட்ஸ் விமானங்கள் பறப்பதை நேரில் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு யுத்த காலத்தில் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத சப்தங்கள் இருக்கும். குண்டுகள் வெடிப்பதும் இல்லாட்டி இதே மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் பறப்பது அப்படிங்கிறது. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் போகும்போதும் அதனுடைய சப்தமும் அதனுடைய வெளிச்சமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் கூட பண்ணி பார்க்க முடியலை. இது ஒரு டென்ஷனாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வடகொரியா மற்றும் அமெரிக்காவினுடைய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி சிரியா வந்து ரொம்ப பெரிய அளவில் நிலநடுக்கத்தால் பாதிப்படைஞ்சிருக்கு. ஈரான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, எப்போ சிரியாலையும் நிலநடுக்கம் வந்திருக்கு, வெகு சில நாடுகள் மட்டும்தான் உதவி செஞ்சுருக்காங்க, சீக்கிரமாக இன்னும் பல நாடுகள்லாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. சிரியாவும் இதே மாதிரியான ரிக்வஸ்ட்டை நிறைய நாடுகள்கிட்ட வச்சாங்க. ஆனால் பல நாடுகளும் அதை கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் இன்றைக்கி சிரியா மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அதுவும் அவங்களுடைய தலைநகரத்தின் மீது வான்படை தாக்குதலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா முதல் அனைத்து நாடுகளும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. என்னங்க இஸ்ரேல் இப்படி பண்ணுறீங்க? அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் செத்துட்ருக்காங்க, நிறைய பேர் கொத்து உயிரமாக கொலை உயிரமாக அங்கே கொண்டு போட்டிருக்காங்க. ஏன்னா நிலநடுக்கம் அதுலேருந்து கொஞ்சம் பேரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீ தாக்குதல் நடத்துறியே, மனிதாபிமானம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு இஸ்ரேல் பதில் சொல்ல போகுதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்க நாடு அங்கே சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு யார் எதிரியாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இஸ்ரேல். அடுத்ததான் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ஈரான் இன்றைக்கி பழி தீர்த்திருக்காங்க. நேற்றே வந்த செய்தி தான். ஈரான் வந்து ஒரு ஆயில் டேங்கர் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் அந்த ஆயில் டேங்கர் அப்படிங்கிறது பெரிய அளவு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த ஆயில் டேங்கர் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து இஸ்ரேலேருந்து ஒருத்தர் கை தூக்குறாரே, என்னுடையதான்ப்பா, போட்டு தட்டாங்கியா அப்படின்னு சொல்லி. இதுக்கு இஸ்ரேல் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் அக்கா, கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க, இதுக்கான பழி வாங்கல் எப்படி இருக்குன்னா இதை விட ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னமோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வரலாமே. உக்ரைனுக்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம் மறுபடியும் ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஒரு கோரிக்கை தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதான்.
ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் சேர்ந்து நம்ம நிறைய விதமான ஆயுதங்களை எல்லாரும் சேர்ந்து வாங்குற மாதிரியான ஒரு ட்ரீட்டியை உருவாக்கணும். அப்படி உருவாக்கி எல்லா நாடுகளும் இந்த பணம் போடணும். பணம் போட்டு ஆயுதங்களை வாங்கணும். அப்படி வாங்கின ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கணும். இதுக்கு எல்லாரும் சம்மதம் தெரிவிக்கணும். நம்ம ஊர்லலாம் இந்த தீபாவளிக்காக சீட்டு போடுறது, பொங்கல் சீட்டுலாம் இருக்கும். அதில் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 ரூபா 50 ரூபா கொண்டு போடணும். அது தீபாவளி வரும்போது ஒரு தொகையாக கிடைக்கும். அந்த தொகையை வச்சு நம்ம ஸ்வீட்ஸு, ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீட்டு போடுறதை விட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். பணம் தாங்க, ஆயுதம் வாங்குவோம், நம்ம உக்ரைனுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம உக்ரைனுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குகள் கொடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உதவி ஆகணும், அது சீக்கிரமாக உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த முடிவு இப்படி இருக்கும்போது மியூனிச்சில் வச்சு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு பெரிய பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு. ஜார்ஜ் சோரோஸ் கூட இந்தியாவெல்லாம் இழுத்தாரு, வாத்தி கூட பதிலடி கொடுத்துருக்காரு. தமிழ் பட்சத்தில் கூட வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஜார்ஜ் சோரோஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு கனெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக தாலிபன்கள் தான். தாலிபன்களை பற்றி 2 செய்தி. ஒரு செய்தி கேட்கும்போது என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு செய்தியை பார்க்கும்போது மறுபடியும் இவங்க ஏன்டா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் தோணும். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஆர்மி பேஸ்லாம் இருக்கும்ல, அதை அவங்க எக்கனாமிக் ஜோனாக மாற்ற போகிறாங்க, பிஸ்னஸ் ஜோனாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது பரவாயில்ல. ஆர்மி பேஸ் அப்படி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, தாலிபன்கள் அங்கே இருக்கக்கூடிய கருத்தடை மாத்திரை இல்லாட்டி கருத்தடை சாதனங்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே தடை விதிச்சிருக்காங்க. எதுக்கடா தடை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அது மேற்குலக நாடுகள் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை நம்ம மேலே திணிச்சிட்டாங்க. இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்காகத்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் தாலிபன்கள் போட்டிருக்கிற தடை. ஐயா ராசாக்களா, குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் ஓகே தான், அங்கே நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. அந்த பொருளாதாரத்தில் அந்த குழந்தைகள் நல்லபடியாக வளரட்டும். அப்படி வளர்ந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க. அப்படி படிக்கிற குழந்தைக்கு நல்லபடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்ச பிறகு இதுக்கெல்லாம் தடை போடலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தடை போட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை அந்த குழந்தைகளுக்கு வறுமையா, அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது. பிரான்ஸ் உக்ரைன் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக க்ரஷ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக மிச்சம் மீதி அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை எய்ம் பண்ணி இப்படிலாம் மேக்ரோன் அவர்கள் பேசுகிறாருன்னு தெரியல, பட் பேசியிருக்கார். துருக்கியில் ஒரு 131 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிலநடுக்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் பில்டிங் உடையாமலும் உடைந்து இருந்திருக்கு. பில்டிங்லாம் உடஞ்சாதாண்டா கவர்மெண்ட் நமக்கு சப்சிடிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இருக்கிற பில்டிங்கை வாண்டடாக உடைச்சிருக்காங்க. நல்லா இருக்கிற பில்டிங்லாம் வாண்டடாக உடைச்சிருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கிரிமினல் கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் செய்யப்பட்டு அதில் ஒரு 131 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 400க்கும் அதிகமான நபர்கள் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாலிபன்களை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா தெஹ்ரிக் தாலிபன்களை பற்றி பார்க்கணும்ல. இந்த தெஹ்ரிக் தாலிபன்கள் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கராச்சியில் திடீர்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் தெஹ்ரிக் தாலிபன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான்டா, மெயின் பிக்சர் வந்துட்டுருக்கு, பாகிஸ்தான் கொஞ்சம் பொறுமையாயிரு, நாங்கள் இதை விட பெரிய தாக்குதல் எல்லாமே நடத்த போகிறோம், ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவில் பெயில் அவுட் எடுக்க போகிறது இல்லாட்டி திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அதுக்கு மத்தியில் தெஹ்ரிக் தாலிபன்கள் கூடலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க பாகிஸ்தான். ஏண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு வழியே இல்லைப்பா, நம்ம வளர்த்து விட்டது, நம்ம என்ன போட்டோமோ அதை தான் எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம அரிசி போட்டோம்னா அரிசி விதையை போட்டோம்னா, நெல்லை போட்டோம்னா அரிசியை நம்ம அறுவடை பண்ணலாம். தீவிரவாதத்தை விதையாக போட்டால் தீவிரவாதம் தானே வளர்ந்து நிற்கும். அதனால் தீவிரவாதத்திலே அழியப் போகிறது பாகிஸ்தான். இஸ்ரேலில் ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா அப்படிங்கிறத இனி லீகலாக மாற்ற போகிறாங்க. ஸோ யார் நடந்து போனாலே விக்கி நடந்து போகிறாண்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன அறிவிப்புலாம் வரும். அப்போ விக்கி மேலே ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் பீப் அடிக்கும். விக்கி மேலே கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னா நிறைய பீப் அடிக்கும். விக்கி மேலே இன்னும் பல கேஸ்கள் இருந்துச்சுன்னா பீப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ விக்கி ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் இதை எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தனி மனித உரிமை மீறல். இந்த உரிமை மீறலை சீனாக்காரன் செய்வான். சீனாவுக்கு இங்கே நிறைய பேர் குஜா தூக்குவாங்க. ஆனால் அவங்ககிட்ட கேளுங்களேன், இதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவியாடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் என்னால் முடியாது. பிறகேண்டா நீ சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் இந்தியாவை எதிர்க்கணும், அதுக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸ் சீனாவை நான் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுப்பா, எங்களுக்கு காசு வருது, நாங்கள் ஏதாவது செய்கிறோம், எங்களுக்கு இப்படி வந்தால் தான் வேலை பொழப்பு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சீனாவை ரொம்ப பெரிய அளவில் அப்படி உயர்த்தி பேசுவாங்க.
இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு இஸ்ரேல் என்ன திடீர்னு இந்த மாதிரியான ஒரு காரணங்கள், முகத்தை பார்த்து அதை கண்டுபிடித்து ஒரு நபருடைய பெயர், விலாசம், அவர் செய்த பல குற்றங்கள், இல்லாட்டி நல்லது, இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், யூதர்களுக்குள்ள வேற யாராவது நுழைஞ்சிருவாங்களோ, இல்லாட்டி வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்துருமோ, நம்ம இப்படி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாறிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம், இது வந்து எல்லா நாடுகளிலுமே இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரேலும் அதற்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, லீகலைஸாக இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கிறது. ஆப்ரேஷன் தோஸ்த், துருக்கியில் மிகப்பெரிய நிலநடுக்கம், சிரியாவில் நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னோன்னே இந்தியா ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம நிறைய பேர் அனுப்பி எப்போ அங்கே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாம் போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஃபண்டெல்லாம் கொடுத்து நிறைய விதமான எய்டு பொருட்கள்லாம் கொடுத்து நம்ம அனுப்பியிருந்தோம்ல, அது முடிவடைந்து விட்டது. நம்முடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கே திரும்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி துருக்கியும் இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்படைந்தவர்களை தேடும் பணி அப்படிங்கிறத முடித்திருக்கிறார்கள். உக்ரைன் இன்னைக்கு மறுபடியும் அமெரிக்காட்ட எனக்கு F-16 மட்டும் தாரீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்கா இன்னும் அதுக்கு பதில் சொல்லலை. அடுத்ததாக ஒரு கேள்வி, இந்த ஃபார்முலா 1 F1 ரேஸ்லாம் நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டுருப்போம், வீடியோ கேம்ஸாக விளையாண்டுருப்போம். இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த F1 ரேஸ் அப்படிங்கிறது காலத்துக்கு தகுந்தது போல் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது எப்படி காலத்துக்கு தகுந்தது போல் மாறும்? எலக்ட்ரிக் வாகனத்தில் இந்த மாதிரி F1 ரேஸ்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாய்ப்பு இல்லை. F1 ரேஸ்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான எரிபொருள் தான், அதில் வந்து எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுலாம் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்து அது ரேஸாகவே இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்திருக்காங்க. பட் இந்த கருத்து இன்னும் ஒரு 10-20 வருடங்களில் மாறலாம். ஏன்னா எலக்ட்ரிக் வாகனங்களும் மிகப்பெரிய சக்தி படைத்த வாகனங்களை உருவாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் துருக்கியில் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுக்குள்ள 4.7 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுபடியும் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.